Hello, students. Good morning. நேற்று நடத்துனதெல்லாம் பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நேற்று நம்ம அந்த லெசனுடைய செகண்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா? பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், அப்புறம் இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், சாயில் பற்றி பார்த்தோம். அந்த சாயிலுடைய நேச்சர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பெடோஜெனிசிஸ், அதுக்கப்புறம் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் சாயில் காம்போசிஷன் பார்த்துக்கோ. அப்புறம் லூமி சாயில் தான் ஹைலி சூட்டபிள் ஃபார் பிளான்ட் கல்டிவேஷன், அது ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. தென் அப்புறம் என்னடா படித்தோம்? பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பார்த்தோம். அந்த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனில் என்னென்ன படித்தோம்? காமன் சாலிசம், மியூச்சுவலிசம் படித்தோம். இந்த காமன் சாலிசம், மியூச்சுவலிசம்னா என்ன? மியூச்சுவலிசம்னா பெனிஃபிட்ஸ் இஸ் மியூச்சுவல், த இன்ட்ராக்டிங் டூ ஆர்கானிசம்ஸ் போத் ஆர் பெனிஃபிட்டட். காமன் சாலிஸில் ஒன் இஸ் பெனிஃபிட்டட், அனதர் ஒன் இஸ் நெய்தர் ஹார்ம்ஃபுல் நார் பெனிஃபிஷியல், அது பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம என்னென்ன படித்தோம்? எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்கிட்ஸ் படித்தோம், எபிஃபைட்ஸ் படித்தோம். எபிஃபைட்ஸ்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் கிடுன்னு. ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ் இருக்குது, அதில் ஸ்பெஷல் டிஷ்யூ வெலாமன் இருக்குது. அந்த 2 டிஷ்யூமே அதுக்கு ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல், அதை நல்லா நீங்கள் மறந்துடாதீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டால் எழுதணும். தென் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ், காமன் சாலிசம், அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேரசைட்டிசம், ப்ரிடேஷன், காமன் சாலிசம். தென் ஃபைனல் ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோ எவல்யூஷன் இன் நேச்சர், எப்படி பிளான்ஸும் அனிமல்ஸும் கோ எவல்யூஷன் ஆகுது. போத் ஆர் அடாப்டட் வித் ஒன் அனதர் அண்ட் தயர் என்விரான்மெண்ட், அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் தெரியுமா? எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் எப்படி? ஹைட்ரோஃபைட்ஸ் உனக்கு தெரியும், வாட்டர் லவ்விங் பிளான்ட்ஸ். அவங்க என்ன ஹைட்ரோஃபைட்ஸில் அவங்களுக்கு அந்த மாதிரி தண்ணியிலேயே இருக்கிறதுனால ராட்டன் ஆகாமல் எப்படி லாங் டேர்மாக அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஹைட்ரோஃபைட்ஸில் சோ மெனி டைப்ஸ், ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ரூட்டட் ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு என்னென்ன அடாப்டேஷன்ஸ்? இப்போ ஃப்ளோட்டிங் சொல்லும் போதே உனக்கு எப்படி இருக்கணும்? லெஸ் வெயிட்டாக இருக்கும், ஏர் ஃபில்டாக இருக்கும். Then root caps, instead of root caps, root packets are present to maintain their buoyancy. அதெல்லாம் நம்ம அதை பற்றியெல்லாம் படிக்கலாம். இப்போ நமக்கே தெரியும் தண்ணிக்குள்ளேயே இருக்கான ராட்டன் ஆகலை, ஒய், எப்படி? அப்புறம் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, எப்படி ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். அப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஹைட்ரோஃபைட்ஸ்ன்னு சொல்லும்போதே அந்த நெசசிட்டி ஆஃப் வாட்டருடைய பேசிஸில் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம என்னென்ன படிக்கிறோம்? ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ரூட்டட் ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ்டு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதனுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் எப்படி இருக்குது, அதனுடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அதை அடாப்ட் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி தன்னுடைய சேஞ்சஸ், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அனட்டாமிக்கல் சேஞ்சஸ், ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், வாட் ஆர் தே, அது மாதிரி படிக்க போகிறோம். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரோஃபைட்ஸ் பற்றி படிக்கலாமா? அடாப்டேஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்விரான்மெண்ட்டில் இருக்க முடியும். ஸோ அடாப்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேஸ்டு ஆன் த ஹேபிடேட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், தேர் கிளாசிஃபைட் இன்டு ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், தென் மீசோஃபைட்ஸ், அப்புறம் எபிஃபைட்ஸ் அண்ட் ஹாலோஃபைட்ஸ். இப்போ நம்ம முதல்ல ஒரே ஒரு ஹெட்டிங் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது என்ன? ஹைட்ரோஃபைட்ஸ், the plants which are living in water or wet places are called hydrophytes according to their relation. Underline. According to their relation to water and air, they are subdivided into என்னென்ன? free floating, rooted floating, submerged floating, rooted submerged hydrophytes, amphibious hydrophytes. திருப்பி சொல்கிறேன், 5 டைப்ஸ் இருக்குடாக்கண்ணா. என்னென்ன? ஃப்ரீ ஃப்ளோட்டிங், ரூட்டட் ஃப்ளோட்டிங், submerged floating, rooted submerged floating, then
amphibious hydrophytes. சரி, ஃபஸ்ட்டு கண்ணா இது பாருங்களேன், ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா என்ன? இந்த உங்கள் ட்ராயிங்கில் கொடுத்துருக்கேன் பாரு, அப்படியே தண்ணியில் வந்து ஃப்ரீயாக எங்கே வேணால் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டோலன் ஒரு பாட்டு இருக்குது பாரு, ஹரிசாண்டலாக. அந்த ஸ்டோலன் இருக்குது, அந்த ஸ்டோலனுக்கு மேலே வந்து லீவ்ஸ் இருக்குது, ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் இருக்குது. இதுதான் வந்து என்ன? ஐகோர்னியா. ஐகோர்னியா நம்ம ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம்ல, பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல தண்ணி சேர்ந்துருக்கு, அது நிறைய வந்துடும். அது வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, கீழே பாருங்க அந்த ரூட் பேக்கெட்ஸ் இருக்குது, ரூட் பேக்கெட்ஸ் இருக்கும். அப்போ அந்த ரூட் பேக்கெட்ஸ் இருக்கும்போது ஃப்ரீயாக அழகாக அப்படியே ஃப்ளோட் ஆகும். இது வந்து என்ன? ஐகோர்னியா, த ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அனதர் எக்ஸாம்பிள் பிஸ்டியா. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த பிஸ்டியாவில் பாருங்க ஸ்வாலன் பீட்டியோவில் இருக்கும், லீஃபோட ஸ்டாக் வந்து ஸ்வாலனாக இருக்கும், அந்த ஈஸியாக ஃப்ளோட் ஆகிறதுக்கு உதவும். அப்புறம் இங்கே இருக்கிற அந்த இது அந்த ஸ்டெம், அந்த ஸ்டெம்முக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்செட் அப்படிமோ. அதுக்கப்புறம் ரூட்ஸ் பாரு, ஃபைப்ரஸ் ரூட்ஸ். வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃபைப்ரஸ் ரூட்ஸ்? கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். தென் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன? ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் என்ன இருக்கும்? ரூட் பேக்கெட்ஸ் இருக்கும், ரூட் பேக்கெட்ஸ். சரி, அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ரூட்டோடு ஃப்ளோட்டிங்னா என்ன? ஹியர் ரூட்ஸ் ஆர் ப்ரெசன்ட், தே ஆர் நாட் கான்டாக்ட் வித் த சாயில், பட் ஹியர் ரூட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் கான்டாக்ட் வித் த சாயில். எக்ஸாம்பிள், ரூட்டோடு ஃப்ளோட்டிங்க்கு யாரு? நிம்ஃபயா. நிம்ஃபயானா லோட்டஸ். அனதர் ஒன் இஸ் மார்சீலியா. மார்சீலியான்னு இது பார்த்துருப்பீங்க. இந்த சில சமயம் இந்த கீரைக்காரங்களை இது விற்பாங்க, ஆரக்கீரை அப்படிம்பாங்க இதை, மார்சீலியா. இது வந்து இதில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அண்ட் ரூட்டோடு ஃப்ளோட்டிங்னு கேட்டால், ஹியர் ரூட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பட் ஹியர் ரூட்ஸ் ஆர் கான்டாக்ட் வித் த சாயில். இதில் பாருங்களேன், வாட்டர்லேயே லீவ்ஸ் இருக்கும், ஆனால் அதில் வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறதுனால லீவ்ஸ் வந்து என்னாகும்? வாட்டர் கண்டென்ட் போய் அதில் வந்து மேலே படியாது. இது வந்து பெரிஃபரலாக இதில் வேக்ஸ் இருக்கும். கட் பண்ணி பார்த்தா அனடாமிக்கல் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், படிக்கலாம் நம்ம அதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் இதில் நம்மளுடைய இது பார்க்கலாம். அடுத்தது சப்மர்ஜ்டு பாரு, தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அந்த பிளான்ட்டு, சப்மர்ஜாக இருக்கும். இப்படி சப்மர்ஜாக இருக்கும்போது என்னாகும்? சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட் தண்ணிக்குள்ளே இருக்கும். இந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகும்? அந்த பெரிய லீஃபாக இருக்கிற என்டையர் லீஃப் வந்து வாட்டர் ஃபோர்ஸ்னால கட் ஆகி சின்ன சின்னதாக அப்படியே இதாயிரும், கட் ஆயிரும். சப்மர்ஜ்டு லீவ்ஸ், ஸ்டெம், வாட்டர். அடுத்தது பாரு, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பேர் வந்து என்னமா? செரட்டோஃபில்லம். செரட்டோஃபில்லம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், யூட்ரிகுலேரியா. யூட்ரிகுலேரியா. அடுத்தது பாரு, ரூட்டட் சப்மர்ஜ்டு. இந்த ரூட் இருக்கும், சப்மர்ஜாக இருக்கும். இங்கே வந்து ரூட் கிடையாது பாரு, பட் ஹியர் ரூட்டட் சப்மர்ஜ்டு. இந்த பிளான்ட் பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த பிளான்ட் நம்ம எங்கே படித்தோம்? எங்கே படித்தோம் சொல்ல முடியுமா? வேலிஸ்னேரியா. வேலிஸ்னேரியா ஞாபகம் இருக்காமா கண்ணா? வேலிஸ்னேரியா நம்ம என்ன படித்தோம்? பாலினேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர் பாலினேஷன். ஞாபகம் இருக்கா? வேலிஸ்னேரியா மேல் ஃப்ளவர்ஸ் கீழே இருக்கும், அது மெச்சூர் ஆகுது, ஆண்டர்ஸ் எல்லாம் அப்படி லிபரேட் ஆகி தண்ணி மேலே வரும். அப்புறம் ஃபீமேல், இது வந்து யூனிசெக்சுவல். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஃபீமேல் பிளான்ட் இருக்கும், அதோடைய ஃப்ளவர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காயிலாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், காயிலாக இருக்கும். அப்புறம் இது மேலே நல்ல மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இந்த அன்காயிலாகி மேலே வந்துடும் ஃபீமேல் ஃப்ளவர். இங்கே ஃப்ளோட் ஆகிற ஆந்தர்ஸ் ஆர் கேப்சர்டு. ஆஃப்டர் பாலினேஷன் தே கம் இன்சைடு த வாட்டர், ஃபெர்டிலைசேஷன் அக்கர்டு. மறந்துடாதீங்க, வேலிஸ்னேரியா. வேலிஸ்னேரியாவுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள்? ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸுக்கு. அனதர் எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா. வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, செரட்டோஃபில்லம், யூட்ரிகுலேரியா, நிம்ஃபயா, அடுத்தது வந்து மார்சீலியா, தென் ஐகோர்னியா, பிஸ்டியா. சரியா? அதுக்கப்புறம் பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், சும்மா இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள். சரி, ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் என்னென்ன இருக்கும் பாருங்கள். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் float freely on the surface of water. They remain in contact with the water and air, but not in the soil. Not with the soil. சரியா? அதுக்கடுத்து rooted plants. Here in these plants the roots are fixed in the mud.
but their leaves and flowers are floating on the surface of water. These plants are in contact with the soil, water and air. நிலம்பு, அல்லி, நிம்பையா, தாமரை, டொமக், இதுக்கு வந்து தமிழ் நேம் தெரியல, பொட்டமோஜிட்டானுக்கு தெரியல, மார்சீலியா, ஆரக்கீரை. அப்புறம் இது ரொம்ப முக்கியம்டா, லோட்டஸ் சீட்ஸ் ஷோயிங் ஹையஸ்ட் லாங்கிட்டிவிட்டி இன் பிளான்ட் கிங்டம். இமேஜின், அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்கேன், லோட்டஸோட சீட்ஸ் 200 இயர்ஸ் வயபிளாக இருக்கும். 200 இயர்ஸ் பேசாமல் மட்டில் இருக்கும். ஆஃப்டர் 200 இயர்ஸ் கூட அதனுடைய ஆந்தர்ஸும் சீட்ஸும் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ உடனே க்ரோத் ப்ரமோட் பண்ணும். பிளான்ட் கிங்டத்தில் ஹையஸ்ட் லாங்கிட்டிவிட்டி, அந்த கேப்பபிலிட்டி டு க்ரோ ஹையஸ்ட். அதனால தான் தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இருக்காது. திருப்பி எப்பயாவது அங்கே தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகி லோட்டஸ் வரும். நீங்கள் பாருங்களேன், தண்ணியே எல்லாம் சுண்டிடும், திருப்பி எப்பயாவது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லோட்டஸ் வரும். அப்போ அந்த சீட்ஸ் வந்து மற்ற சீட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட 200 இயர்ஸ் கழிச்சு கூட என்ன ஆகும், அது வந்து இது பண்ணும். அதனால தான் அந்த ஆந்தர் பேங்க்ல, டிஎன்ஏ பேங்க்லாம் இதோடைய சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது பாருடா கண்ணா, submerged floating hydrophytes. These plants are completely submerged in water. They and not contact with the soil and air. ஏரும் சாயிலும் இல்லை. Ceratophyllum utricularia. Then rooted, submerged. These plants are completely submerged in water and rooted in soil and not in contact with the air. Hydrilla, Vallisneria, Isotis. Amphibious. Amphibious rana, these plants are adapted to both, இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்கண்ணா, aquatic and terrestrial modes of life. They grow in shallow water. Example, Ranunculus, Typha, Sagittaria. இது இந்த வேர்டு படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லும் பொழுதே உடனே ஒரு கோ எவல்யூஷன் பாருங்களேன். நம்ம ஃபஸ்ட் இயரில் கிளாசிஃபிகேஷன் அனிமல் கிங்டத்தில் ஃப்ராக், அது வந்து என்ன, ஆம்பிபியன். இட் கேன் லிவ் இன் வாட்டர் அண்டு லேண்டு. அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கேயும் இந்த கோ எவல்யூஷன் இருக்குது பாரு. அது ஒரு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் எடுத்த உடனே கிளாசிஃபிகேஷனில் ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் வரல, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வந்திருக்கு, தென் ரூட்டடு ஃப்ளோட்டிங் வந்திருக்கு, தென் சப்மர்ஜ்டு. இதே எவல்யூஷன் தான், ஃபைனலாக ஆம்பிபியஸ் வந்திருக்கு. அடுத்தது ஹைக்ரோஃபைட்ஸ். பொதுவாக நம்மளுடைய நாகரிகமே எங்கே வந்திருக்கோம், நீர்நிலைகளில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் உருவாயிருக்கு. ஸோ வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாட்டரில் தான். வாட்டரில் ஸ்டார்ட் ஆகி தான் நம்ம டுவர்ட்ஸ் சாண்ட் வந்திருக்கோம். ஹைக்ரோஃபைட்ஸ்னா பாரு, த பிளான்ஸ் விச் கேன் க்ரோ இன் மாயிஸ்ட், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ் ஆர் கால்ட் ஹைக்ரோஃபைட்ஸ். ஆர்கிட்ஸும் மாசஸ் பிரையோஃபைட்ஸில். ஹேபனீரியா, இது வந்து ஆர்கிடோட, நிறைய ஆர்கிட்ஸ் இருக்குது, இது ஒரு பேர் ஹைக்ரோ. நம்ம இந்த வாரம் எங்கே படித்தோம், எபிஃபைட்ஸில் படிச்சிருக்கோம். ஹைக்ரோஃபைட்ஸ், வெலாமன் சொல்லலாம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்த மாசஸ் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தெரியுமா, கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷன், காஷ்மீர், இந்த டார்ஜிலிங், இங்கெல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பிரையோஃபைட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அங்கே மாயிஸ்டாக இருக்கும் அந்த சாயில். அப்போ இது மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்களேன். சரி, இந்த ஹைட்ரோஃபைட்ஸினுடைய மார்ஃபலாஜிக்கலாக நமக்கு தெரியும்ல, எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் என்னென்ன, ரூட்ஸ் எப்படி இருக்கும், நிறைய தண்ணி கம்மியாக இருந்தால் தான் ரூட் நல்லா டெவலப் ஆகும். இங்கே தண்ணியிலேயே மிதக்குது. ஸோ ரூட்ஸ் ஆர் புவர்லி டெவலப்டு ஆர் ஆப்சண்ட். ரூட்ஸ் ஆர் டோட்டலி ஆப்சண்ட் இன் உல்ஃபியால் இல்லவே இல்லை. அண்டு சால்வீனியால் புவர்லி, உல்ஃபியாலையும் சால்வீனியாலும் ரூட்ஸ் ஆர் ஆப்சண்ட். இது ஒரு ஒன் வேர்டுமா? அதுக்கப்புறம் புவர்லி டெவலப்டு ஹைட்ரில்லா ஆர் வெல் டெவலப்டு இன் ரெனன்குலஸ். ஏமா ரெனன்குலஸில் வெல் டெவலப்டு? இது வந்து ஆம்பிபியஸ்மா, சாயிலையும் இருக்குது, அதனால் இது வந்து வெல் டெவலப்டு. அப்புறம் த ரூட் கேப்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை ரூட் பேக்கெட்ஸ். இது முக்கியம்.
ஸ்டெம்ல என்ன இருக்கு? ஸ்டெம் லாங் அண்ட் ஸ்லெண்டர், ஸ்பாஞ்சி அண்ட் ஃபிளெக்சிபிள் in submerged forms. Free floating stem is thick, short, stoloniferous and spongy, and in rooted floating forms it is rhizome. Vegetative propagation is through runners, stolon stem, root cuttings, tubers, dormant apexes and offsets. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க போதும். லீஃப்ல என்ன அடாப்டேஷன்? லீவ்ஸ் எப்படி இருக்கும்? வெரி தின், long, ribbon shaped in Vallisneria and long linear in Pomatogeton are finely dissected in Ceratophyllum. ஏன் Ceratophyllum dissected இருக்கு? Inside the water, submerged. அப்போ வாட்டர் ஃபோர்ஸ்னால அது வந்து என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அதான் dissected, கட் ஆகிருக்கும். அடுத்தது பாரு, the floating leaves are large and flat as in Nymphaea and Nilambu. In Eichhornia and Trapa, petioles become swollen. நல்லா ஞாபகம், இது ஒரு ஒன் வேர்டு. In Eichhornia and Trapa, petioles. What is petiole? Stalk of the leaf is called petiole. It becomes swollen and spongy. அப்பதான் easily float. That's why in emergent forms the leaves show heterophyly. Inside the water leaves are dissected. Above the water leaves are entire. That is called heterophyly. In emergent forms the leaves show heterophyly. Submerged leaves are dissected and aerial leaves are entire. Heterophylla, Sagittaria. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து என்ன? மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் 3 ஹெட்டிங் கொடுத்துருக்கான். ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். அடுத்தது பாரு, அனட்டாமிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அனட்டாமிக்கல்னா என்ன? இன்சைடு ஆர்கன்ஸு அனாட்டமி இல்லையாம்மா? அதில் என்னென்ன வித்தியாசமான அடாப்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாரு. கியூட்டிக்கல் என்ன இருக்கும்? ஆப்சன்ட், மறந்துடாத. இஃப் ப்ரெசன்ட், புவர்லி டெவலப்டு. சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடர்மஸ் இஸ் ப்ரெசன்ட். இதில் பாருங்களேன், அனாட்டமியில் பாருங்களேன், ஒரு ஹைட்ரோஃபைட்டுடைய ஹைட்ரில்லா பிளான்டோடைய அனாட்டமியில் பாருங்கள், சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ் இருக்குது. நம்ம லீஃப்னால கியூட்டிக்கல் இருக்கும். எதுக்குமா கியூட்டிக்கல்? டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன். பட் இங்கே தண்ணியிலேயே இருக்குது, ஸோ அதுக்காக கியூட்டிக்கல் இல்லை. அதுக்கப்புறம் சிங்கிள் லேயர் எபிடர்மிஸ், பிலோ எபிடர்மிஸ் ஹைப்போடர்மிஸ். தென் ஃபார் ஃப்ளோட்டிங் பர்பஸ் ஏர் இஸ் ஃபில்டு, ஸோ ஏர் சேம்பர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த மாதிரி ஏர் சேம்பர்ஸ் நம்ம எங்கே படித்தோம்? பிஜிஎன்ல ஃப்ளைட்டிங் அடாப்டேஷனில் படிச்சிருக்கோம் பார்த்தியா? லங்ஸில் வந்து அதுக்கு எப்படி இருக்கும்? ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஏர் சேம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், சைலம், அதுக்கப்புறம் சீவ் டியூப்ஸ், பேரங்கைமா, ஃப்ளோயம். சரி, வேறு என்னென்னு பார்க்கலாம். கார்டெக்ஸ் இஸ் வெல் டெவலப்டு வித் ஏர் அண்ட் கைமா. ஏர் ஃபில்லாக தான் ஃப்ளோட் ஆக முடியும். வாஸ்குலர் டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்? நமக்கு புவர்லி டெவலப்டு. ஒய்? இதுக்கு தேவையான வாட்டர் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ ஜைலத்தோட வேலையே இல்லை. எப்பவுமே உங்களுக்கே தெரியும், அஸ்பர் சயின்ஸ் என்ன, ஒரு ஆர்கனை நல்லா யூஸ் பண்ணால் தான் வெல் டெவலப்டு. ஆர்கனை யூஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோ, அது புவர்லி டெவலப்டு இல்லையா? நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரெயினை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வெல் டெவலப்டாக இருக்கும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் சரி, நீ வந்து நல்லா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுவோம். நம்ம எந்த இதுக்குமே போகாமல், எதையுமே திங்க் பண்ணாமல், ஒன்றுமே படிக்காமல் சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோ, என் பிரெயின் வந்து கிராஸ்பிங் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோ. தண்ணியிலே இருக்கிறதுனால வாஸ்குலர் டிஷ்யூன்னு உங்களுக்கு தெரியும். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் புவர்லி டெவலப்டு. இன் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ் வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் ஆர் ஜென்ரலி ஆப்சன்ட். ஏன்? அது வெயிட் தரும், அப்போ ஃப்ளோட் ஆக முடியாது. தட்ஸ் வை ஆப்சன்ட் எக்ஸப்ட் இன் சம் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் இது ஞாபகம் வச்சுக்கோடா கண்ணா, பிட்செல்ஸ். பிட்செல்ஸா என்ன நேச்சர்டா? ஸ்க்ளிரன் கைமாட்டஸ். இது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபிசியலாஜிக்கல், ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட் சரியாக இருக்குது. ஃபிசியலாஜிக்கல்னு என்ன? ஹைட்ரோஃபைட்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் anaerobic condition. They possess special aerating organs. அப்போ anaerobic கண்டிஷனில் கூட என்ன இருக்கும்? ஹைட்ரோஃபைட்ஸ் வளரும். டேய், ரொம்ப டெப்த்து போக போக ஏர் ஆப்சண்ட்டாக இருக்கும்டா, புவராக இருக்கும்டா. லைட் பெனிட்ரேஷனும் கம்மியாக இருக்கும், ஏர் கம்மியாக இருக்கும். அதனால தான் ஹைட்ரோஃபைட்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் anaerobic conditions. They possess a special aerating
ஆர்கன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இது ஃபிசியலாஜிக்கல் ஹைட்ரோஃபைட்ஸுடைய ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் கேட்டால் இந்த ரெண்டும் எழுதுங்க, மறந்துடாதீங்க. நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோ. நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினாக இருக்கும்டா. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறான், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். ஸோ மனப்பாடம் பண்ணாத, புரிஞ்சு படி. அப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் எதை படிச்சிருக்கோம், ஹைட்ரோஃபைட்ஸ்னால் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ், அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ், மார்த்தலாஜிக்கல், அனட்டாமிக்கல், ஃபிசியலாஜிக்கல். எனக்கு இந்த ஃபிசியலாஜிக்கலாக இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோ. அடுத்தது அப்படியே ஹைட்ரோஃபைட்டுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா, ஜீரோஃபைட்ஸ். ஜீரோஃபைட்ஸுக்கு என்ன, தண்ணியே கிடைக்காது, ரொம்ப ட்ரை ஏரியாவில் இட் கேன் க்ரோ. அப்போ இங்கே எதெல்லாம் புவர்லி டெவலப்டு, ரூட் புவர்லி டெவலப்டு, வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் புவர்லி டெவலப்டு, ஹியர் ரூட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு, ஏன்னா தண்ணியே இருக்காது. ஸோ அதுக்காக ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோ. ஜீரோஃபைட்ஸில் ரூட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு, thick cuticle is present to avoid transpiration. Transpiration, you know the word transpiration. Water is released from the plant to the atmosphere in the form of vapor. அப்போ இங்கே வேப்பர் ஆகும்போது என்ன ஆகும், வாட்டர் கண்டென்ட் கம்மியாகும். தட்ஸ் வை ஜீரோஃபைட்ஸ் டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஆர் மினிமைஸ் த டிரான்ஸ்பிரேஷன், திக் கியூட்டிகல் இஸ் ப்ரெசன்ட். இங்கே அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் ஜீரோஃபைட்ஸ் வந்து ரொம்ப கிளவர். எப்போ சம்மர் வருதோ என்ன பண்ணிடும், லைஃப் அப்படியே இது பண்ணிடும், அரெஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் ஐடியில் மண்ணில் இருக்கும். திருப்பி எப்போ ஃப்ரெஷ் நல்ல வாட்டர் கிடைக்குதோ வரும். அதுலேயே ட்ரூ ஜீரோஃபைட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அது நீங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு இது நம்ம படிக்கலாம். த பிளான்ஸ் விச் ஆர் லிவிங் இன் ட்ரை ஆர் ஜீரிக் கண்டிஷன் ஆர் நோன் அஸ் ஜீரோஃபைட்ஸ். இது வந்து என்ன, அந்த பேசிஸ் ஆஃப் ஹேபிட்டேட் ஃபிசிக்கல் ட்ரைனஸ் அப்படின்னா என்ன, இன் தீஸ் ஹேபிடேட்ஸ் சாயில் ஹேஸ் எ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டியூ டு இன்னபிலிட்டி ஆஃப் த சாயில் டு ஹோல்ட் வாட்டர் பிகாஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால். லோ ரெயின்ஃபால் தண்ணி வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபிசிக்கல் ட்ரைனஸ். ஃபிசியலாஜிக்கல் ட்ரைனஸ்னா என்ன, ஹியர் வாட்டர் இஸ் சஃபிஷியன்ட்லி ப்ரெசன்ட் பட் plants are unable to absorb it because of the absence of capillary spaces. எக்ஸாம்பிள் பிளான்ஸ் இன் சால்ட்டி அண்ட் அசிடிக் சாயில். இதுக்கு மீனிங் புரிஞ்சுதா? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ், கிளே களிமண் அதில் வந்து தண்ணி நிறைய இருக்கும், ஆனால் பிளான்ட்டால் எடுக்கவே முடியாது, ஏன்னா சாயில் பார்ட்டிகிள்ஸ் வந்து டைட்லி பேக்கடு. இதே லூமி சாயில், ரெட் சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டு கலந்துருக்கும், மற்ற சாயிலும் இருக்கும். ஸோ த ஸ்பேஸ் பிட்வீன் சாயில் பார்ட்டிகிள் இஸ் larger, easily plants can absorb availability of water. So here physiological dryness, தண்ணி இருக்கு பட் கிளேல இருக்கு, அல்லது சால்ட்டியா இருக்கு, அல்லது அசிடிக்கா இருக்கு. ஸோ இட் கான்ட் அப்சார்ப். அது வந்து physiological dryness. அதுக்கப்புறம் பாரு, ஜீரோஃபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். பாரு, எஃபிமெரல்ஸ், சக்குலன்ஸ் அண்ட் நான் சக்குலண்ட். ஃபர்ஸ்ட் எஃபிமெரல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தீஸ் ஆர் ஆல்சோ கால்டு ட்ராட் எஸ்கேப்பர்ஸ். நம்ம எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே மாறிடுவோம், எங்கேயாவது போயிடுவோம், லைக் தட். இதை வந்து என்ன பண்ணோம், சம்மர் வரப்போகுதுனால அதுக்கு முன்னாடியே லைஃப் சைக்கிளை க்ளோஸ் பண்ணிடும். தீஸ் ஆர் ஆல்சோ கால்டு ட்ராட் எஸ்கேப்பர்ஸ் ஆர் ட்ராட் இவேடர்ஸ். தீஸ் பிளான்ஸ் கம்ப்ளீட் தயர் லைஃப் சைக்கிள் வித்தின் ஷார்ட் பீரியட். தீஸ் ஆர் நாட் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். ட்ரூ ஜீரோஃபைட்ஸ்னு என்ன இருக்கணும், டேலண்டாக அதிகமாக டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த கண்டிஷனில் கூட சர்வைவல் ஆகிறது தான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். இவங்க வந்து என்ன, எஃபிமெரல்ஸ். எஃபிமெரல்ஸ்னாலே ஷார்ட் டைம் தான் அதோட லைஃப் இருக்கும். அடுத்தது பாருங்க, சக்குலன்ஸ். சக்குலன்ஸ் வந்து தீஸ் ஆர் என்டியூரிங் பிளான்ஸ். அதோடைய லீவ் ஸ்டெம் எல்லாம் திக்காக இருக்கும், சக்குலண்ட்டாக இருக்கும். தீஸ் பிளான்ஸ் ஸ்டோர் வாட்டர் இன் தயர் பிளான்ட் பார்ட்ஸ் டியூரிங் ட்ரை பீரியட். தீஸ் பிளான்ஸ் டெவலப் சர்டன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் டு ரெசிஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ட்ராட் கண்டிஷன். ஒப்பன்ஷியா, ஒப்பன்ஷியா பாருங்க, உங்களுக்கே தெரியும், ஒப்பன்ஷியா சப்பாத்திக்கல்லே அதோடைய திக்காக இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த கியூட்டிக்கலோட ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், திக்காக இருக்கும். அடுத்தது அகேவாலோ படிச்சிருக்கீங்கல்ல. அடுத்தது பிரையோஃபில்லம், நம்ம இது பார்த்துருக்கோம். அடுத்தது பெகோனியா. இவங்கெல்லாம் வந்து என்ன, ட்ரையாக இருந்தால் கூட அந்த சக்குலண்ட்டு திக்காக இருக்கும், அதோடைய லீஃபில் எல்லாம் தண்ணி சேமித்து வச்சுக்கோம். அடுத்தது நான் சக்குலன்ஸ். இவங்க தான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ்க்கண்ணா. ட்ரூ ஜீரோஃபைட்ஸ்
ஏன் இதுக்கு ட்ரூ ஜீரோஃபைட்ஸ்னு சொல்கிற? தே ஃபேஸ் ஆஃப் போத் external and internal dryness. They have many adaptations to resist dry conditions. Example, savukku, casuarina. Nereum, அரளி பூதான் நீரியம்னு சொல்லுவோம். ஜிஜிபஸ்னா இளந்த பழம், இளந்தை. அண்ட் அக்கேஷியா. இது என்ன, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க அந்த ட்ரைனஸ், அந்த சம்மர் தண்ணியே கிடைக்காது, அப்போ கூட இது இட் கேன் சர்வைவ். That's why it is called drought resistant. இதனுடைய இது பாருங்க, பார்க்கலாமா? இது பாருங்க, சக்குலண்ட் ஜீரோஃபைட். சக்குலண்ட் ஜீரோஃபைட் அலோ, சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம்ல, அலோ. இதில் பாருங்களேன், ரூட்ஸ் இருக்கு, மேலே பார்த்தீங்கன்னா ரைசோம் இருக்கு. வாட் இஸ் எ ரைசோம்? ஸ்டெம் மீஸ் இன் ஹரிசாண்டல் நேச்சர் இட் இஸ் கால்டு ரைசோம். தென் சக்குலண்ட் லீவ்ஸ். சக்குலண்ட்னு என்ன, திக்கா. அதனால தான் நம்ம அந்த சோத்து கத்தரையெல்லாம் இலைய பிச்சை பிசுன்னு தனித்தனியாட்ட வரும், அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ஸ்பைன்ஸ் டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன். அடுத்தது ஜிஜிபஸ்னா அவங்க தான் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ். நான் சக்குலண்ட் பெரனியல்னா என்ன, த்ரூ அவுட் த இயர் அதோடைய லைஃப் சைக்கிள் இருக்கும். ஜிஜிபஸ் ஜுஜுபா, இது என்ன, இலந்தை, அதனுடைய லீஃப் இருக்கும், தான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன செய்யும், அவாய்ட் பண்ணுது டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டை. ஸோ அவைலபிள் வாட்டரை வச்சுக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜீரோஃபைட்ஸில் இவங்க யார், ஒப்பன்ஷியா. இது சக்குலண்ட் பிளான்ட்ஸு. அடுத்தது இவங்க பாரு, கெப்பாரிஸ். அடுத்தது கிளாடோட் ஆஃப் அஸ்பராகஸ். நம்ம டேபிள் ரோஸ் மாதிரியே இருக்கும் இந்த பிளான்ட், அஸ்பராகஸ். அதுக்கப்புறம் அக்கேஷியா, இது ஒரு பிளான்ட், அக்கேஷியா. அதுக்கப்புறம் இதில் ஜீரோஃபைட்டிக் அடாப்டேஷன் பாருங்கள். அங்கே எதெல்லாம் புவர் டெவலப்டு சொன்னீங்களோ, இங்கே பாருங்கள், ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும், வெல் டெவலப்டு. அப்புறம் ஷூட்டோடைய லென்த்து ரூட்டோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கிரேட்டர் தென் ஷூட் சிஸ்டம். ரூட் ஹேர்ஸ் அண்ட் ரூட் கேப்ஸ் ஆர் ஆல்சோ வெல் டெவலப்டு. அடுத்தது, in xerophytic plants with the leaves and stem are covered with hairs are called trichophilous plants. Cucurbits and நம்ம இந்த பூசணி செடியை பார்த்துருக்கீங்களா? பூசணி கொடி எப்படி படர்ந்துருக்கும், ஸ்டெம் பார்த்துருக்கீங்களா? அப்படி உடச்சி பக்கத்தில் போய் பாருங்களேன், அப்படி முள்ளாக தூக்கிட்டு இருக்கும், அதனுடைய நேச்சர். அடுத்தது இது பார், ஸ்டெம்மில் என்னென்ன இருக்குன்னு பாரு. ஸ்டெம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹார்ட் அண்ட் வுட்டி. They may be aerial or underground stem. The stems and leaves are covered with wax coating or covered with dense hairs. In some xerophytes, all the internodes in the stem are modified into fleshy leaf structure. That is called phylloclades. இது ஒரு important term இருக்குமா? In some xerophytes, all the internodes in the stem are modified into fleshy leaf-like structure called phylloclades. Opentia இருக்கிறது. In some of the phyllocladeல பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பன்ஷியால பாருங்களேன், இது பார்க்கறதுக்கு லீஃபாக இருக்கு, பட் இட் இஸ் நாட் எ லீஃப், இட் இஸ் எ ஸ்டெம். ஹியர் த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன். அதனால் இது முக்கியம், phylloclades. அடுத்தது பாருங்களேன், இன் சம் ஆஃப் தி அதர் சிங்குலர் அக்கேஷனலி 2 internodes modified into fleshy region called cladoid. கண்டிப்பாக இந்த ரெண்டு கொஸ்டின் வரும், எக்ஸாமுக்கு வரும். ஆர் otherwise called what is the difference between phylloclade and cladoid? Phyllocladeல என்ன சொல்லிருக்கா, internodes in the stem are modified into fleshy leaf structure, but here single or occasionally 2 internodes, முக்கியம், 2 internodes are modified into fleshy green structure called cladoid. Example, asparagus, அங்க opentia. அடுத்தது வர, in some of the petiole is modified into fleshy leaf-like structure called phylloid. மறந்துடாதமா, phylloclade, cladoid, phylloid. petiole உனக்கு தெரியும், leaf stalk தான் petiole. petiole is modified into fleshy leaf-like structure, that is called phylloid. இந்த மூணுலேருந்து உங்களை எது வேணால் கேட்பாங்க, மறந்துடாத. சரி, லீவ்ஸில் என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்குன்னா, லெதரி, ஷைனி, ரிஃப்ளெக்ட் லைட் அண்ட் ஹீட். இன் சம் பிளான்ஸ், யுஃபோர்பியா, அகேஷியா, ஜிஜிபஸ், கெப்பாரிஸ், த ஸ்டிப்யூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு
spines. The entire leaves are modified into spines. இதில் opuntia are reduced to scales. anatomical பாருங்களேன் எல்லாமே வெல் டெவலப்டாக இருக்கும். இந்த அப்புறம் இந்த பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மல்டி லேயர்டு எபிடர்மிஸ். அங்கே சிங்கிள் லேயர்டு எபிடர்மிஸ்னு படித்தேன் எங்கே ஹைட்ரோஃபைட்ஸில். ஹியர் மல்டி லேயர்டு. தென் it to prevent a water loss. அடுத்து hypodermis is well developed. Here hypodermis is sclerenchymatous. அங்கே என்ன படித்த பித்தி sclerenchymatous படித்த. அப்புறம் இங்கே ஸ்டொமேட்டா இஸ் ப்ரெசன்ட் பட் தேர் சங்கன்னா என்ன உள்ள மூடி ஒரு குழிக்குள்ளே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அந்த டிரான்ஸ்பிரேஷன் அந்த ஸ்டொமேட்டோவோட டிரான்ஸ்பிரேஷன் வந்து என்ன ஆகும் கம்மியாகும். சங்கன் ஷேப்டு ஸ்டொமேட்டா. சங்கன்னா மூழ்கி இருக்கிறது ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா ஃபவுண்ட் இன் சக்குலன்ஸ். ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப். அதுக்கப்புறம் வேஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் வெல் டெவலப்டு. அங்கே புவர் டெவலப்டுச்சு, இங்கே வெல் டெவலப்டு. அங்கேன்னு நான் எங்கே சொல்கிறேன் ஹைட்ரோஃபைட்ஸில். ஹியர் மியூசோஃபில் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சி. ஹியர் த ஸ்டெம் பொசஸஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கேயும் ஃபிசியலாஜிக்கல் ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆர் டிசைன்டு டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் வித்தின் ஷார்ட் பீரியட். ஓகேவா? இப்போ நம்ம 2 ஹெட்டிங் பார்த்துருக்கோம். ஹைட்ரோஃபைட்ஸ் பார்த்துருக்கோம், ஜீரோஃபைட்ஸ் பார்த்துருக்கோம். ஹைலி இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு பாரு ஹைட்ரோஃபைட்ஸில் வாட்டர் லவ்விங், இங்கே தண்ணி இருக்காது. ரெண்டையும் ஈஸியாக கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது பாரு லேண்ட் பிளான்ஸ் ஆர் கால்ட் அஸ் மீசோஃபைட்ஸ். அப்போ தி பிளான்ஸ் விச் ஆர் லிவிங் இன் மாடரேட் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் மீசோஃபைட்ஸ். தேர் காமன் லேண்ட் பிளான்ஸ். மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன் யார் என்னென்ன? root system well developed, root caps and root hairs are present, stems are generally aerial, stout, branched, leaves are generally large, broad, thin with different shapes. Anatomical பாருங்க, cuticle in aerial parts are moderately developed, epidermis is well developed, stomata are generally present on both the epidermis. ஞாபகம் வச்சுக்கோ. mesophil is well differentiated, vascular tissue, mechanical tissues are well developed and differentiated. இங்கேயும் physiological பார்த்துக்கோ. all physiological processes are normal. Temporary wilting takes place at room temperature when there is in water scarcity. அடுத்தது பாரு tropophytes என்ன? which behave as xerophytes at summer and behave as mesophytes or hydrophytes during rainy season. எப்படி பச்சோந்தி சொல்லுவோம்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும் மாறிக்கும். Imagine tropophytes are plants which behave as xerophytes at summer, behave as mesophytes or hydrophytes during rainy season. அப்போ அதுக்கிட்ட சேஞ்சிங் அடாப்டபிலிட்டி இருக்கு tropophytes. நெக்ஸ்ட் பாரு epiphytes. Epiphytes are plants grow perched on other plants. They use supporting plants only as shelter. ஞாபகம் வச்சுக்கோ, தெரியும் உனக்கு, திருப்பின்னு சொல்கிறேன். நாட் ஃபார் ஃபுட், வாட்டர் அண்ட் ஃபுட். இந்த எபிஃபைட்ஸுக்கு என்ன சொல்லுவேன்? கிளைங்கிங் ரூட்ஸ் இருக்குது. மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் என்னென்ன? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன? கிளிங்கிங் ரூட்ஸ். ஃபிக்ஸ் தி எபிஃபைட்ஸ் ஃபேமிலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து சப்போர்ட்டிங்காக. அடுத்தது பாரு ஏரியல். இவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் பாரு. they are green colored roots which may hang downwardly, absorb moisture from the atmosphere with the help of special type of tissue velamen. Stem of some epiphytes are succulent. இதெல்லாம் ஜெனரல். அதுக்கப்புறம் மிர்மிகோஃபிலி is common occurrence of epiphytic vegetation. மிர்மிகோஃபிலி ஞாபகம் இருக்கிற எறும்பினால் இது பண்ணுறது. அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் யூஸ்வலி டிஸ்பர்ஸ்டு பை விண்ட், இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். anatomical adaptations பாரு. மல்டி லேயர்ட் எபிடர்மிஸ், இன்னர் டு வெலாமன் டிஷ்யூ, த பெக்கூலியர் எக்ஸோடர்மிஸ் லேயர் இஸ் பிரசன்ட். பெக்கூலியர் இங்கே மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. எக்ஸோடர்மிஸ் லேயர் இஸ் பிரசன்ட். அப்புறம் presence of thick cuticle, sunken stomata, succulent epiphytes contain well developed parenchymatous tissues. இதில் கொடுத்துருக்கோம் பாரு ஆர்கிடோட அனாட்டமி. எபிடர்மிஸ், வெலாமன் டிஷ்யூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்பெஷல் டைப் ஆஃப் பெக்கூலியர் டைப், நாட் ஸ்பெஷல். வேர்டு தெரிஞ்சுக்கோ, இங்கிலீஷ் வேர்டு பெக்கூலியர். பெக்கூலியர்னா ரொம்ப ரொம்ப அதிசயமான,
வெலாமன் டிஷ்யூ இருக்குது, அப்புறம் வந்து எக்ஸோடெர்மிஸ் இருக்குது, கார்டெக்ஸ் இருக்குது, தென் வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸில் இதெல்லாம் வந்து என்ன, மெட்டாசைலம். சின்னதாக போக போக இருக்கிறது புரோட்டோசைலம். சென்டர் பார்ட் இஸ் கால்டு பிட். ஒரு எக்ஸலண்ட் டிராயிங். அடுத்தது பாருங்க, எபிஃபைட்ஸ்லுடைய அடுத்த அடாப்டேஷன் பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன், ஸ்பெஷல் அப்சார்ப்ஷன் டிஷ்யூ பிரசன்ட். அடுத்தது ஹாலோஃபைட்ஸ். ஹாலோஃபைட்ஸ் நம்ம சதுப்பு நிலக்காடுகள்னு சொல்லுவோம்ல, பிச்சாவரம், அப்படி சதுப்பு சலைனிட்டியாக இருக்கும், வாட்டர் லாகிங்காக இருக்கும், அப்சார்ப் பண்ணவே முடியாது, சீட்ஸ் போட்டால் ஜெர்மினேட்டே ஆகாது. உடனே அவங்க என்ன மாதிரி அடாப்டேஷன் பண்ணிக்கிறாங்க, எப்பயுமே ரூட் எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் டுவர்ட்ஸ் எர்த்து தான் ரூட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். பட் ஹியர் ரூட்ஸ் ஆர் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக், டுவர்ட்ஸ் சன்லைட் நோக்கி வளரும். மேல் நோக்கி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூட்ஸ் வந்து டியூ டு ஏர்லாக் சலைனிட்டி, அதுக்காக என்ன பண்ணும், மேல் நோக்கி வளரும், ப்ரீதிங்காக இருக்கும். ஆன் த ரூட்ஸ் there is some special type of pores are present, nematophores. சதுப்பு நிலக்காடுகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனால் இதனுடைய பெனிஃபிட் என்ன தெரியுமா, இது இந்த புயல் சுனாமி இந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரி ஹாலோஃபைட்ஸ் இருந்துச்சுன்னா தண்ணி வராது, உள்ளே வராது, அங்கேயே அவங்களே ஸ்டாக் பண்ணிடுவாங்க. அதுதான் ஹாலோஃபைட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி. ஹாலோஃபைட்ஸ் இருந்தப்ப இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர்லாம் வந்துச்சுல்ல, அந்த டயத்துல எல்லாம் பிச்சாவரம் இருக்கிற அந்த ஏரியாலாம் பாதுகாக்கப்பட்டுச்சுமா. இந்த ஹாலோஃபைட்டிக் பிளான்ஸ் பாரு. வாட் இஸ் ஹாலோஃபைட்ஸ்? சாயில்ஸ் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ்மா. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். எக்ஸாம்பிள் அபிசீனியா. ஞாபகம் இருக்கா? அபிசீனியா நம்ம இது படிச்சிருக்கோம், +1லையும் படிச்சிருக்கீங்க. ரூட் ஒரு சதுப்பு நிலை இருக்கிற இடத்துல வந்து அபிசீனியா பிளான்ட் இருக்குன்னா மேலே இந்த மாதிரி ப்ரீதிங் ரூட்ஸ் இருக்கும், இதில் சின்ன சின்ன வாட்டர் இருக்கும். தட் இஸ் கால்டு நெமட்டோஃபோர்ஸ். இங்கே பி சைலண்ட்டுமா. அந்த நெமட்டோ தோடு இருக்கும், அந்த நெமட்டோ தோடுக்குள்ள லென்டிசெல்ஸ் இருக்கும். அப்போ உள்ள வாழ்றது என்னமோ எங்கே வாழுது? ஹாலோஃபைட்ஸ். ரொம்ப சலைனிட்டி இருக்கு, சதுப்பு நிலமாக இருக்குது, கால் உள்ளே வச்சுன்னா வெளியே இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படி பிடிச்சிடும். அப்போ வந்து இதில் என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்குன்னு பாரு. ஹாலோஃபைட்ஸ் ஆர் யூசுவலி ஃபவுண்ட் நியர் சீஷோர்ஸ் அண்ட் எஸ்டூரியாஸ். அப்படின்னு என்ன, ஒரு ரிவரும் கடலும் மீட் பண்ணுற இடம் தான் எஸ்டூரியாஸ். The soils are physically wet but physiologically dry. As plants can't use salt water directly, they require filtration of salt using physiological process. This vegetation is known as mangrove forest. அதுக்கப்புறம் மார்ஃபலாஜிக்கல் பாரு. The temperature of halophytes are herbaceous, but the tropical halophytes are mostly bushy. Addition to normal roots, many stilt roots are developed. A special type of negatively geotrophic roots, nematophores, with the nematodes to get sufficient aeration are also present. They are called breathing roots. Underline breathing roots. அடுத்தது presence of thick cuticle on the aerial parts of the plant body. Leaves are thick, entire, succulent, glossy. Some species are aphillous. Without leaves are called as aphillous. அப்புறம் இதில் ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா, சீட் ஜெர்மினேஷன், விவிபாரி. நம்ம இந்த வேர்டு +1லையும் படிச்சிருக்கோம், நம்ம கிளாஸில் படிச்சிருக்கும் போது சொல்லியிருக்கேன். தேல் அதோடைய குட்டியை வந்து தன்னோட முதுகுலையே எடுத்துகிட்டு போகும், அட்டாச்சு டு த மதர். அதோடைய டெவலப்பிங் ஃபுல்லாகவே அப்படி அது நல்லா இண்டிவிஜுவலாக வந்ததுக்கப்புறம் தான் அது டிட்டாச் ஆகும். தட் இஸ் கால்டு விவிபாரி. அதே மாதிரி பிளான்ட்ஸ்லையும் இங்கே சீடு வந்து என்னாகும், மதர் பிளான்ட்லேயே இருந்து அங்கேயே ஜெர்மினேட் ஆகி தான் கீழே விழுகும். ஏன்னா கீழே சாயில் வந்து நாட் சூட்டபிள் டு ஜெர்மினேட். தட்ஸ் வை ஜெர்மினேஷன் இஸ் இன்சைட் த மதர் பிளான்ட். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு விவிபாரி. அடுத்தது பாரு, விவிபாரி மோட் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஹாலோஃபைட்ஸ். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. விவிபாரி இங்கே பாருங்களேன், மதர் பிளான்ட்ல இருந்து எப்படி ஜெர்மினேட் ஆகி தான் கீழே விழுகுது.
நல்லா ஜெர்மினேட் ஆயிருது பாருங்க. இங்கே கேலிக்ஸ், ஃப்ரூட், ரேடிக்கல். ரேடிக்கல்னா என்ன? ரூட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரேடிக்கல் தான். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் டெவலப் ஆகி நம்ம சீட்ஸ் எல்லாம் மண்ணில் போட்டால் முளைக்கும் இல்லையா? ஆனால் இங்கே வந்து சால்ட்டியாக இருக்குது. தட்ஸ் வை என்ன பண்ணோம், மதர் பிளான்ட்லேயே என்ன ஆகுது, நல்லா மெச்சூர் ஆகி ரூட் ஷூட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, கீழே விழுகுது. அங்கேருந்து க்ரோத் ரொம்ப ஈஸி. சரியா? அப்புறம் இதில் வந்து இதனுடைய அனடாமிக்கல் பாருங்கடா கண்ணா. எபிடர்மல் செல்ஸ் ஆஃப் த ஸ்டெம் இஸ் ஹெவி கியூட்டினைஸ்டு, ஆல்மோஸ்ட் ஸ்கொயரிஷ், ஃபில்டு வித் ஆயில் அண்ட் டேனின்ஸ். அப்புறம் இது குறிச்சுக்கோ, ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளிராய்ட்ஸ் அண்ட் ஹேட் ஷேப்டு ஹெவி திக்கனிங் ஸ்பிக்யூல்ஸ் that provide mechanical strength to cortex are present in the stem. Mechanical tissues well developed இருக்கு. ஷேப் பாரு, ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளிராய்ட்ஸ், ஹேட் ஷேப்டு ஹெவி thickened spicules. The leaves may be dorsiventral or isobilateral with salt secreting glands. டார்சல் செல், வென்ட்ரல் செல் டிஃபரன்ஷியேட்டாக இருக்கும், அல்லது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஐசோபைலேட்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எக்ஸிட்ஸ் இன் சம் பிளான்ட்ஸ். சீட்ஸ் ஜெர்மினேட் இன் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் மதர் பிளான்ட் இட் செல்ஃப். விவிபேரி பாருங்க கொடுத்துருக்கான். அவுட் ஆஃப் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், தென் முத்துப்பேட் வாஸ் லெஸ் டேமேஜ்டு பை கஜா சைக்ளோன். இப்போ ரீசெண்டாக 18ல் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மா நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் கண்ணா? ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ், ஹாலோஃபைட்ஸ். 5 டைப் ஆஃப் பிளான்டேஷன் அண்ட் தேர் அடாப்டேஷன்ஸ். கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தருவீங்க? ஹாலோஃபைட்ஸ் அண்டு எபிஃபைட்ஸ். என்ன வித்தியாசமாக இருக்கா கேட்கலாம், அல்லது விவிபாரி கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதில் ஜீரோஃபைட்ஸில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபில்லோட், கிளாடோட், ஃபில்லோக்ளாட். கண்டிப்பாக இதை கேட்பான். நல்லா படிச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. புரியலைன்னா நாளைக்கு எனக்கு 10 o'clock குரூப்பில் படிச்சுட்டு என்கிட்ட சொல்லணும். புரியலைன்னா கேட்கணும். நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு படிக்காமல் விட்டுறாதீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது பார், டிஸ்போசல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். போத் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் possesses attractive color, odorனா என்ன, ஸ்மெல், shape and taste needed for the dispersal by birds, mammals, reptiles, fish, ants and insects, even earthworms. The seed consists of an embryo, அப்புறம் என்ன இருக்கும், stored food material இருக்கு, and a protective covering called seed coat. As seeds contain miniature but dormant future plants, the dispersal is very important, and distribution also and establishment of plants over a wide geographical area. The dissemination of seeds and fruits to various distance from the parent plant is called seed and fruit dispersal. இங்கிருந்து குறிச்சுக்கோமா. The dissemination of seeds and fruits to various distances from the parent plant is called seed and fruit dispersal. அதை குறிச்சுக்கோ. It takes place with the help of ecological factors such as wind, water and animals. சரி, ஓகே. Seed dispersal is regeneration process of plant population and common means of colonizing new areas to avoid seedling labor, competition and form natural enemies like herbivores, frugivores and pathogens. Fruit maturation and seed dispersal is influenced by many ecological favorable conditions such as season, suitable environment, dispersal agents like birds, insects, etc. Seeds require the agents for dispersal which are crucial in plant community dynamics in many ecosystems around the globe. They offer many benefits to communicate such as food, nutrients, migration of seed across habitats and help spreading plant genetic diversity. அடுத்தது பாருங்க, dispersal by wind. உனக்கே தெரியும், அனிமோமீட்டர் மாதிரி. இங்கே என்ன, அனிமோஃபில்லி, அனிமோமீட்டர், அனிமோகோரி.
The individual seeds or whole fruit may be modified to help the dispersal by wind. Wind dispersal of fruits and seeds quite common in tall trees. Adaptation wind dispersal எப்படி இருக்கும்? மைனூட் சீட்ஸாக இருக்கும். நம்ம இதே எங்கே படிச்சிருக்கோம்? ஆந்தர்ஸ் ஆர் வெரி மைனூட், லெஸ் வெயிட்னு படிச்சிருக்கோம்ல, அது மாதிரி மைனூட் சீட்ஸ், ஸ்மால் லைட் இன்ஃப்ளாட்டட். அப்போ வந்து ரவுண்டாக இருக்கிறத விட ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸி டு கேரி பை த விண்ட். எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ். அப்புறம் பார்த்துருக்கீங்களா, சீட்ஸுக்கெல்லாம் விங்ஸ் இருக்கும். விங்ஸ் இங்கே பாரு, சீடு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது மேலே பாருங்களேன் விங்ஸ் இருக்கும். இதுதான் விங்ஸ். இந்த விங்ஸ் வந்து என்ன செய்யும்? with the help of wings it can flow. Seeds of whole fruits are flattened to form wing. Examples: maple, gyrocarpus, dipterocarpus, terminalia. இது வந்து என்ன? கைரோகார்பஸ். இது இந்த மலையில எல்லாம் இருக்கும்மா, பிள்ளைங்களாம் வச்சு விளையாடுவாங்க, இப்படி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அடுத்தது feathery appendages. சீட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? மேலே ஃபெதர் லைக் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதனால ஈஸியாக கேரி அப் பண்ணும். அதுக்கப்புறம் இப்படி பறக்கிறதுக்கு பயானன்சி டு டிஸ்போஸ் ஹை அல்டிடியூட்ஸ், வெர்னோனியா அஸ்க்லப்பியஸ். அதுக்கப்புறம் சென்சார் மெக்கானிசம்ஸ். சென்சார் மெக்கானிசம்னா என்ன? The fruits of many plants open in such a way that the seeds can escape only when the fruit is violently shaken by a strong wind. Example: poppy. பாப்பின்னா என்ன? கசகசா. இந்த சென்சார் மெக்கானிசம், விண்டு ஸ்ட்ராங் விண்டு அடிக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஃபோர்ஸில் அந்த ஃப்ரூட் வந்து வெடிச்சு டிஸ்பர்ஸ் ஆகும். தட் இஸ் கால்டு சென்சார் மெக்கானிசம். அடுத்தது பார், அப்புறம் சீட் டிஸ்பர்சல் பை வாட்டர், ஹைட்ரோகோரி. Dispersal of seeds and fruits by water usually occur in those plants which grow in or near water bodies. அதுக்கு தண்ணியில் அந்த வாட்டர் இந்த சீட்ஸ் எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆப்கோனிக்கல் ரிசெப்டக்கிள் வித் ப்ராமினன்ட் ஏர் ஸ்பேசஸ். இந்த ஆப்கோனிக்கல்னால் அதோடைய அமைப்புமா, ஸ்ட்ரக்சர் ஆப்கோனிக்கலாக இருக்கணும். ஆப்கோனிக்கல் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குண்டாக்கண்ணா. அதுக்கப்புறம் presence of fibrous mesocarp and light pericarp. Example: coconut. Fibrous, அந்த நார் நிறைய இருக்குல்ல. அதுக்கப்புறம் seeds are light, small, provided with aerial with enclosures, nymphaea. Fruit may be inflated. அப்புறம் seeds by themselves would not flow, may be carried by water current, coconut. அப்புறம் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ், ஜூகோரி. பேர்ட்ஸ், mammals including human beings play an efficient important role dispersal of fruits and seeds. அப்புறம் அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஹூக்டு ஃப்ரூட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அப்போ பேர்ட்ஸ் அதுக்காக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும்? ஸ்வீட்டியாக இருக்கும். அப்படியே அந்த பேர்ட்ஸ் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அதோடைய எக்ஸ்க்ரீஷன் வழியாக அந்த சீட்ஸ் எங்கேயாவது போய் விழுந்து அங்கேருந்து வரும். Dispersal, hooked fruit இருக்கலாம். Maybe the surface of the fruits or seeds have hooks or barbs or spine by means which they adhere, ஒட்டிக்கும். அப்புறம் the body of animals or clothes of human being and get dispersed. அதுக்கப்புறம் sticky fruits. Some fruits sticky glandular hairs இருக்கும் by the adhere to the fur of grazing animals, Boyerhevia and Cleum. Some fruits have viscid layer and adhere to the beak of the bird which eat them, and when they rub them onto the branch of the tree they disperse and germinate, Corrida and Alangium. சாப்பிட்டுட்டு அதை என்ன செய்யும்? ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு அதோட பீக்கை இது பண்ணும்போது கீழே விடுகும் அந்த சீட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். சம் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் வித் கான்ஸ்பிகுவஸ் கலர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை ஹியூமன் பீயிங்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ் ஆஃப்டர் கன்சம்ப்ஷன். நம்மளே என்ன செய்வோம்? சாப்பிட்டுட்டு அப்படி எங்கேயா தூக்கி போடும்போது என்ன ஆகும்? அங்கே விழுந்து அது ஜெர்மினேட் ஆகும்.
இந்த மா பலாலாம் இப்படி ஆகும், அதோட கொட்டையெல்லாம் தூக்கி போடுவாங்க. அடுத்தது ஆட்டோ கேரி எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். எக்ஸ்ப்ளோசிவ்னு என்ன? வெடிக்கிறது. சம் ஃப்ரூட்ஸ் burst suddenly with a force enabling to throw seeds to a little distance away from the plant. ஆட்டோ கேரி. இது நம்ம டே டு டே லைஃப்ல எங்க பார்த்துருக்கோம்? நம்ம காசி தும்பைன்னு சொல்லுவோம்ல, பால்சம் பிளான்ட்லையும் சரி, கனாம்பரத்தோட சீட்ஸ் எல்லாம் தண்ணி பட்டதுமே வெடிக்கும், அப்படியே பட் பட் பட்னு வெடிக்கும். அது வந்து மெக்கானிக்கல் ஆட்டோ கேரி, ஆட்டோ கோரி. ஆட்டோ கோரியோடது என்னென்ன இருக்கும் பாரு. டச் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் காசஸ் ripened fruit, ripenedனா fully matured, to explode suddenly and seeds thrown out with great force. அடுத்தது அதான் பால்சம்னா காசி தும்பை. Some fruits when they come to contact with the water, particularly after a shower of rain, burst suddenly with the noise and scatter the seeds. Rulia and Crosandra. Crosandra na கனகாம்பரமா. Certain long pods explode with a loud noise like cracker, scattering the seeds in all direction. Bahinia. அடுத்தது as the fruit matures, tissues around seeds are converted into mucilaginous fluid due to high turgor pressure develops inside the fruit, which leads to the dispersal of seeds. Ecabellum electrum. அடுத்தது பாரு, சீட் பால். நம்மளுடைய நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய தந்தை விவசாயத்தில் அவர் செஞ்ச மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் ஆர்கானிக் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போனது நம்மாழ்வார் ஐயா. அவர் வந்து என்ன பண்ணார், சீட் பால். நீங்கள் துளிர் புக்கில் போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த மே ஏப்ரல் இது நிறையா பண்ணாங்க. சீட் பாலில் நல்லா அந்த சாணி, அந்த தண்ணி, சம் ஆஷஸ் இதெல்லாம் போட்டு, சீட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி ஃபோர்ஸாக போய் ஃபாரஸ்ட் ஏரியாலெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்போ அங்கே தண்ணி இல்லைன்னா கூட உள்ளே இருக்கிற சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகிற அளவுக்கு நம்ம உள்ளே வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீட் பால் வந்து போனது லாஸ்ட் டைம் போர்டு எக்ஸாம் கொஸ்டின், சீட் பால். அப்போ இது வந்து இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதெல்லாம் செஞ்சு நம்ம கொண்டு எங்கேயாவது போடலாம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேலே பண்ணாங்க, ஏப்ரல் மேலே இந்த மாதிரி சீட் பால். நிறைய பிளான்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சீட் பால் இஸ் an ancient Japanese technique of enhancing seeds in a mixture of clay, soil humus, cow dung and scattering them onto suitable ground, not planting of trees மேனுவலி. ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்மளால முடியாது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம என்ன செய்யலாம், அப்படியே ஹெலிகாப்டரில் போய் அப்படி இதெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா மெக்கானிக்கலாக மனுஷங்களே தூக்கி போட்டிருக்காங்க. திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் பேரன் அண்ட் டீக்ரேடட் லேண்ட்ஸ் ஃபார் ட்ரீ ரீஜெனரேஷன் அண்ட் வெஜிடேஷன் பிஃபோர் மான்சூன் பீரியட் வேர் த சூட்டபிள் டிஸ்போசல் ஏஜென்ட்ஸ் பிகம் ரேர். அதனால் இந்த சீட் பால் பார்த்துக்கோ, முக்கியம். அதுக்கு அடுத்தது அட்வான்டேஜஸ், இது ரொம்ப முக்கியம். சீட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் mortality near the parent plants due to the predation by animals or getting diseases and also avoiding competition. இல்லையா, உங்களுக்கே தெரியும் காம்படிஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த இது பயோட்டிக் ஃபேக்டரில் ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு 20 பிளான்ஸ் இருந்தால் காம்படிஷன் வரும். ஒரு 2 or 3 பிளான்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வளரும். இப்போ இந்த மாதிரி சீட் பால்லாம் போடும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் காம்படிஷனை. Dispersal also gives a chance to occupy favorable sites for growth. It is an important process in the movement of plant genes. Particularly, this is the only method available for self-fertilized flowers and maternally transmitted genes in outcrossing plants. Seed dispersal by animals help in conservation of many species, even in human altered ecosystem. எக்கோசிஸ்டத்தையும் நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம். அதுக்கப்புறம் இங்கே பாரு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட் டிஸ்பர்சல் ஆக்ட்ஸ் அஸ் எ கீ ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி எக்கோசிஸ்டம்ஸ் ஃப்ரம் டெசர்ட்ஸ் டு எவர்கிரீன் and also for the maintenance of biodiversity, conservation and restoration of
எக்கோசிஸ்டம்ஸ். இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்மளே செய்கிறோம். அது மாதிரி செய்யும்போது என்னாகும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், பயாலஜிக்கல் இது நல்லாயிருக்கும். இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப் எதுவுமே அழியாமல் இருக்கிறதுக்கு இதை பாதுகாக்கலாம். இது இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி படித்தது, இன்றைக்கி நடத்துனதெல்லாம் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சலுக்கு. அப்புறம் இந்த சீட் பால், வாட் இஸ் சீட் பால், அதுக்கு பார்த்துக்கோ, ஜாப்பனீஸ் மெத்தட். நல்லா படிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். நம்ம இது 3 days முடிச்சிருக்கோம். நீங்கள் படிக்கணும். எல்லாம் சேர்த்து வச்சு படித்தா போர் அடிக்கும். இன்றைக்கி நடத்துனதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே புக்கில் படிக்கணும். கொஸ்டின்ஸுக்காக நீ ஃபோக்கஸ் கைடை யூஸ் பண்ணிக்கோ. இதில் நீ படிச்சுட்டு நீ உண்மையாக படிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லு, மெசேஜ் பண்ணு, அல்லது மிஸ்ஸுகளாவது பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். எது புரிஞ்சிருக்கு, என்ன புரியலை, இஸ் இட் ஈஸி ஆர் டஃப், எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் படிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 3 கிளாஸையும் ஒரே நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா யூ காண்ட். ஸோ நாளைக்கு 10 o'clock இதை நீங்கள் படிச்சிடணும். தேங்க்யூ சில்ட்ரன்.